நான் தான் தாரணி, திருப்பூர் தாரணி. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் குழம்பு தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் தேவையான பொருளை எடுத்துக்கலாமா? ஒரு 5 கத்திரிக்காய், துவரம் பருப்பு கொஞ்சம், அப்புறம் 4 பல்லு பூண்டு, அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு, ஒரு கடாய் ஒன்று எடுத்து நல்லா கத்திரிக்காய் மட்டும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு வணக்கணுங்க. நல்லா வணக்கிடணும். வணக்கி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், நம்மக்கிட்ட எந்த எண்ணெய் இருக்குதோ அந்த எண்ணெய் மேலால் ஊற்றி நல்லா ஒரு வணக்கணுங்க. வணக்கினதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் மேலே தட்டு மாதிரி ஒன்று மூடி வச்சிடணும். அப்படி மூடி வச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா குக் ஆகும், சீக்கிரம் வேகும். வெந்து முடித்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பொன்னிறமாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதையே தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு பல்லேரி வெங்காயம் இதையே ஒரு வணக்கணுங்க. எண்ணெய்க்குள்ளே போட்டு கொஞ்சம் வணக்கணும். கடாயில் போட்டு நல்லா ஒரு வதங்கணும். கலர் வந்து பொன்னிறமாக மாறணும். அப்போ தாங்க அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது வணங்கலைன்னா டேஸ்ட் வராது. அது கூட ஒரு 5 பல்லு பூண்டு ஒன்று சேர்த்துக்கணும். பூண்டு வணக்கினதுக்கப்புறம் இத்தினோண்டு இஞ்சிங்க, கொஞ்சோண்டு இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா ஒரு வணக்கினதுக்கப்புறம் துவரம் பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ஒரு தொலாவணும், வதக்கணும் வாங்க எங்கள் சைடு. அதாவது எங்கள் ஊரில் வந்து இது இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்கட்டும். அப்புறம் கருவேப்பிலை வந்துட்டு கண்ணுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதை விட முடிக்கு கலர் வந்து கருப்பு கலரில் ஆகும் அப்படிம்பாங்க. ஆனால் நான் அதை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் சாம்பார் பொடி, மல்லிகை பொடி, நம்மக்கிட்ட என்ன அரைச்சிருக்கிறோமோ அந்த பொடி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எடுத்துக்குங்க. ஏன்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். டக்குன்னு அடி பிடிச்சிரும். இதனால் என்ன பண்ணணும்னா நல்லா சீக்கிரம் வணக்கிடுறோம். வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு அதையும் நல்லா அது கூட சேர்த்து நல்லா வணக்கணுங்க. வணக்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைக்கணுங்க. அரைச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக நைஸாக இருக்கணுங்க. நம்ம டச் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கடாய் எடுத்து ஆயில் விட்டு கடுகு, வெந்தயம் கொஞ்சம், சோம்பு, பெருங்காய பொடினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வணக்கணுங்க. நல்லா வணக்கணும். அப்புறம் காஞ்ச மிளகாய் அது ஒரு 4 இல்லை 5 சேர்த்துக்குங்க, காற்று தகுந்த மாதிரி. அப்புறம் தக்காளி, குட்டி தக்காளி அரைஞ்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அது. அப்புறம் மஞ்சப்பொடி நல்லா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. மஞ்சப்பொடி வந்துட்டு லைட்டாக, ரொம்பவெல்லாம் சேர்த்துடாதீங்க, லைட்டாக மட்டும் 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து அந்த மசாலா எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டிங்கன்னா தான் குழம்பு நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி, உப்பு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி பார்த்திங்களா, புளி நம்ம கரைச்சி வச்சுருப்போம், அதை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கணும். குழம்பு நல்லா சூடாகும். ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா உப்பு பார்த்துக்குங்க. புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள், உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்த உடனே அங்கே பாருங்கள் எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்கு மேலால் கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு கொதி வந்தோடனே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். முடிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பாய்.